ஹலோ கைஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். அடுத்து லைன் அப்பாக நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸு, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸு அண்ட் ரொம்ப முக்கியமாக எல்ஐசி ஏஓ ப்ரிலிம்ஸுமே இருக்க போது. அண்ட் அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ். இப்போ இந்த எஸ்பி கிளர்க் ப்ரிலிம்ஸு, ஐபிபிஎஸ் கிளர்க் ப்ரிலிம்ஸ்லாம் நார்மல் பேங்கிங்கில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். அதில் பெருசாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது, நம்ம எப்பயும் போல் படிப்போம். ஆனால் இந்த எல்ஐசி ஏஓ ப்ரிலிம்ஸில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அந்த அவேர்னஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன், நம்ம எக்ஸாம் போய் அப்ரோச் பண்ணுறதுமே இன்னும் வந்து ரொம்ப ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் போய் அப்ரோச் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம நவீன் சாருமே நிறைய டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. ஒரு சில விஷயங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கான ஒரு டேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா, போன வருஷம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம சில டேட்டாலாம் நோட் பண்ணியிருக்கோம். நம்ம நவீன் சார் நிறைய டேட்டாலாம் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு இம்பார்ட்டான விஷயம் சொல்ல போகிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2023 ஒரு 300 வேகன்சி வந்தது. அதுக்கு ஒரு 6 lakhs ப்ளஸ் அப்ளை பண்ணாங்க. இப்போ வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, காம்படிஷனுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ எப்பயுமே வந்து அதுதான் லாஜிக். வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அப்போ ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஒரு 7 lakh ப்ளஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க. சில மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாமையே விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சான்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எல்ஐசி பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மற்ற எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த 18 மார்க் மட்டுமே சேஃபா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி தான் நவீன் சார் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறாரு. இது உங்களுக்கே தெரியும். இப்போ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடினா இந்த மினிமம் ஸ்கோரிங் இங்கிலீஷில் 9, குவான்ஸ் ரீசனிங்கில் 16. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து 10, குவான்ஸ் ரீசனிங்கில் 18. இந்த 18 போட்டால் மட்டும் சேஃபா? ஸோ அப்படின்றதுக்கான ஒரு பதில் தான் இதில் கிடைக்க போகுது. இல்லை இது சேஃப் இல்லைன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி போன தடவை இருந்த கட் ஆஃப் பார்த்துக்கலாம். இப்போ போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அந்த யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 இருந்தது. இப்போ இதுவே எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 48, 45 தான் இருந்தது. பட் இப்போ இதே மாதிரி தான் கட் ஆஃப் இருக்குமா? எப்படி இருக்க போகுது காம்படிஷன்? இந்த காம்படிஷனில் நம்ம இன்னும் என்னென்ன நம்மளோட விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி எப்படி நம்ம அந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறது அப்படின்றதான் நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான அவேர்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். போன தடவை இவ்வளோ கட் ஆஃப் வந்துருக்குது 55. அப்போ நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுவீங்க. அப்போ இங்கிலீஷில் நான் எப்படி இருக்கிறேன், எவ்வளோ மார்க் எடுக்கணும், குவான்ஸ் ரீசனிங்கில் நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாமோட லெவல் எப்படி இருக்கும், ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்குமா, ஸோ அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிக் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இங்கிலீஷில் 30 கொஸ்டின் இருக்குது, குவான்ஸில் 35 கொஸ்டின் இருக்குது, ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. 100 மார்க்குக்கு எடுத்துப்பாங்களான்னு கேட்டால் எல்ஐசி ஏஓ பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் தான். சரிங்களா? இப்போ 30 கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் மினிமம் 10 மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? அதாவது முன்னாடியே சொல்லியிருப்பாங்களே, எஸ்சி எஸ்சி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 மார்க்ஸ் எடுக்கணும். மற்ற அதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 10 மார்க்ஸ் மினிமம் எடுக்கணும். சரிங்களா? இதில் நீங்கள் 30 மார்க் எடுத்திருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கு ஓவராலாக எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் 10 மார்க் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அவ்வளோதான், நீங்கள் குவாலிஃபை ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 செக்ஷன் தான் வருவாங்க. சரியா? குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 35 பார்த்தீங்கன்னா 70க்கு தான் உங்களோட ஓவரால் டோட்டல் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துட்டீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 55, இப்போ கடைசி பேஜில் டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? அப்போ அதுனா 55 எடுக்கணும். சரியா? அதாவது யூஆர் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 55 எடுக்கணும். அதர் கேண்டிடேட்ஸ் செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் வந்து முன்னாடி சொல்லியிருப்பாங்க. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், குவான்ஸில் பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ் வந்து நாட் சேஃப். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 18 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்களா? அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 16, இது அதர் கேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 18 மார்க் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 18 மார்க் எடுத்தா போதுமா, பாஸ் ஆயிடலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் 55ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது, நீங்கள் வந்து நான் இங்கே போட்டுருக்கேன் பாருங்க, 18 மார்க்ஸ் நீங்கள் குவான்ஸில் எடுக்கிறீங்க, ரீசனிங்கில் ஃபுல் மார்க்கும் எடுக்கிறீங்க. நீங்கள் ரீசனிங் ஸ்ட்ராங்காக நான் 35 எடுக்கிறேன் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா 35 + 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 53 தான் வருது. சரிங்களா? அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் ஆகுது, அந்த லேக் ஆகுதா? இன்கேஸ் 55 கட் ஆஃபாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஓவரால் கட் ஆஃபில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, குவாலிஃபை ஆக முடியாது. சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா மினிமமே உங்களுக்கு வந்துட்டு 20+ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது. சரிங்களா? இப்போ 18 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, இப்போ 4 ஸ்லாட் நடக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு இப்போ 4 ஸ்லாட் நடக்குது அப்படின்னா அது பர்சன்டேஜ் பேஸ்டு நார்மலைசேஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ரீசன் 35 எடுத்துட்டேன், மேபி இந்த கட் ஆஃப் 53, 52, 51 அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னா நான் வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு ஒரு நல்லா தான் அட்டம் பண்ணியிருக்கேன்,
ரீசனிங் ஃபுல்லாக அட்டம் பண்ணிட்டேன், கான்ஸில் 18 போட்டிருக்கேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்து நல்லா போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஸ்லாட் நடக்க போகுது. அந்த 4 ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆவரேஜ், ஒரு ஸ்லாட் வந்துட்டு மாறி மாறி வருது, ஆவரேஜ் டிஃபிகல்ட் அந்த ரேஞ்சில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு 18 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களா, அப்போ 18 மார்க்ஸுக்கு கீழே வரவும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, மேபி உங்கள் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட மார்க் கம்மியாகும். சரிங்களா, அப்படின்றப்ப நீங்கள் என்ன ஆயிருவீங்க, அந்த மினிமம் குவாலிஃபைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரி, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17, 16 அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனில் போயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் 18 ஃபிக்ஸ் பண்ணாமல் 20+ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ மினிமம் 20+ டார்கெட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்துட்டு ஸ்கோர் பண்ண பாருங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் 20 இல்லை 25 அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு மேக்ஸை பற்றி கான்செப்ட் பற்றியும் வந்து ஸ்பீட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இப்போ வந்து ரீசனிங் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், ரீசனிங் டார்கெட் வந்து 30+ வச்சுக்கோங்க. 30+ இது ஒரு 20, 25 அந்த ரேஞ்ச் எடுத்தீங்கன்னா அந்த 55+ எடுக்கிற மாதிரி நீங்கள் ஓவரால் கட் ஆஃப் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு டார்கெட் வச்சு இப்போ இருந்து என்ன பண்ணுங்க, அது மார்க் டெஸ்ட் போகிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 25+, 20+ஓ இல்லை 25 அந்த ரேஞ்சில் எடுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பீட் மேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 இருக்க போகுது. சரிங்களா, அதை தாண்டி இதை வந்து முதல்ல எடுத்தோடனே ஸ்பீட் மேக்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஏயோ அப்ளிகேஷன் தான் இருக்க போகுது. ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை இது எல்லாமே இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 கொஸ்டின் ஈஸியாக எல்லாருமே எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஏ 2 டிஏ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஏ கிராக் பண்ணுங்க. டிஏ கிராக் பண்ணிட்டு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக அப்ளிகேஷன் போடணும். சரிங்களா, நிறைய பேர் அந்த 20 கொஸ்டினே இல்லை அது 18 கொஸ்டின் அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் போடவே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு வந்துடும். சரியா, அப்போது குவான்ஸ் ரீசனிங் மட்டும்தான் உங்களுக்கு ஓவரால் மார்க் இருக்கப்போ இதில் எந்த அளவுக்கு உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா NAACL-AO, NICL-AO இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்கன்னா கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் ஒரே மாதிரி சிமிலராக தான் இருக்கும். சரிங்களா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து அந்த டவுட் இருக்கும், SBPO மெயின்ஸ் SBPO ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்குமா, IBSPO ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அதோட ஒரு ஸ்டெப்பு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, அதாவது கிளர்க் லெவலில் விட ஒரு லெவலுக்கு கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா, கொஞ்சம் ஆவரேஜ் மாடரேட் லெவலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான டேட்டாஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சார் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, 2023 300 வேகன்சி இருக்குது. இப்போ 2025 ஓகேவா 350 வேகன்சி இருக்குது. மேபி இது 50 வேகன்சி அதிகமாக தானே இருக்குது, கட் ஆஃப் கம்மி ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 lakh+ வேகன்சிஸ் 6 lakh+ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2023 இருக்குது. இதே மாதிரி 7 lakh+ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா, மேபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்க போகுது. சரிங்களா, எக்ஸாம் அப்ளை பண்ணவங்களும் சரி, இப்போ இருக்க காம்படிஷன் எல்லா எக்ஸாமும் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் கம்பேர் பண்ணுறப்போ கட் ஆஃப்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. சரிங்களா, அதனால் வந்துட்டு அந்த 55+ அது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அது கொடுக்க பாருங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா, அதனால் இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், எவ்வளோ மார்க்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலேருந்து ஒரு அனலைஸ் கிடச்சிருக்கும். சரிங்களா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் டெஸ்ட் போடுங்க, கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். சரிங்க சார், வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். எஸ், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்களோட சார் சொன்ன மாதிரி ப்ரிப்பரேஷனில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ண முடியும். அதே மாதிரி போடுறது வந்து பார்த்திங்கன்னா அக்யூரஸியாக போடுங்க. நல்ல ஒரு அக்யூரஸியில் வந்து நிறைய அட்டெம்ப்ட் கொடுக்க பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக நம்மளோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் பிகினர்ஸ் 2.3 வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே LICக்கான மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய DI செஷன்ஸு, இந்த ஸ்பீட் மேக்ஸு, உங்களுக்கு மென்டார் சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்குது. ஸோ வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை ஃபில் பண்ணிங்கன்னா மென்டாரே கால் பேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறோம். எல்லாத்துக்குமே தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.